வெளியிட்டேன். நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய விழா துவங்குகிறது. 1752 ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் இந்த புனித மலையில் அவர் தன்னுடைய உயிரை துறந்தார். நம்முடைய புனிதர் வடக்கங்குளம் பங்கில் அவருடைய துணைவியாரோடு இணைந்து அன்றைய பங்கு தந்தை புத்தாரிகள் வழியாக திருமுழுக்கு பெற்றார். புனிதருடைய ஞான வகுப்பனர் வடக்கங்குளம் அணை சார்ந்த திருஞான பிரகாசம். நம்முடைய மறைசாட்சியுடைய துணைவியாருடைய கல்லறை வடக்கங்குளத்தில் தான் இருக்கிறது. எனவே இந்த புனித மலைக்கும் வடக்கங்குளம் மண்ணிற்கும் மிகுந்த நெருக்கம் இருக்கிறது. அங்கு அவர் திருமுழுக்கு பெற்று ஒரு கிறிஸ்தவராக மாறியதால் அந்த கிறிஸ்துவுக்காக இந்த மலையில் அவர் உயிர் துறக்க நேர்ந்தது. எனவே வடக்கங்குளம் மக்கள் இந்த விழாவை துவங்கி வைப்பது பொருத்தமானது, தகுதியானது. எனவேதான் கடந்த ஆண்டு அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் கொடுத்த உற்சாகம், மகிழ்ச்சி அளவு இழந்தது. இந்த ஆண்டு கடைசி கட்டத்தில் தான் அங்கு சென்றோம். அப்பொழுது பங்கு தந்தை பேரருள் பணியாளர் கிறிஸ்டியன் அவர்கள் பொறுப்பேற்று இந்த நிகழ்வை மகிழ்வோடு நடத்தி தர முன்வந்தது மகிழ்ச்சியை வழங்குகிறது. தந்தை அவர்கள் வடக்குள்ள பங்கின் பங்கு தந்தை மட்டுமல்ல, வடக்குள்ள வட்டாரத்தின் முதல்வர் தந்தை அவர்கள். வடக்குள்ள பங்கு அந்த வட்டாரத்தின் முதன்மை ஆலயம். நம் எல்லோருக்கும் தெரிந்தது போன்று பரலோக அன்னை ஆலயம் புகழ்ச்சிக்குரியது. அன்னை காட்சி கொடுத்த அற்புதமான இடம். நீண்ட நெடிய வரலாறு உள்ளடக்கிய பங்கு அது. அதனுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று உற்சாகத்தை அந்த மண்ணிற்கும் அந்த வட்டாரத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறவர். சில முறை அவரை சந்தித்த போது அவர்கள் இருக்கிற அந்த உற்சாகம், வழிபாட்டு முறை இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது வியப்பாகத்தான் இருந்தது. அரவணைக்கும் அன்புகளாம், அதோடு தட்டி கொடுக்கின்ற ஒரு நேசம் அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். இந்த அருமையான நாளை தந்தை அவர்கள் தலைமையேற்று அங்குள்ள அனைத்து மக்களையும் அழைத்து வந்து இந்த வரலாற்றை தொடர் வரலாறாக மாற்றிக் கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சி வழங்குகிறது. இந்த வேளையில் முதலாக தந்தை பேரருள் பணியாளர் கிறிஸ்டியன் அவர்களை தேவசகாயமும் திருத்தல பங்கு மக்கள் பங்கு அர்ப்பணிக்க அறிவினர் நிர்வாகிகள் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். இணை பங்கு தந்தை ஜேம்ஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வடக்கங்குளம் பங்கு பேரவை துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய வெலிங்டன் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு வாரம் ஆகிறது. பொறுப்பேற்றவுடன் அவர்களாகவே அலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது வர வேண்டும் என்று கேட்டார்கள்.
அது மட்டுமல்ல, அங்கு சென்ற பொழுது உடனடியாக நிர்வாகத்தை அழைத்து இன்று அங்கு செபஸ்தியார் திருவிழா, இரண்டாம் திருவிழா, அதை காலையில் மாற்றி வைத்துவிட்டு நாங்கள் வரும் சிறப்பாக செய்வோம். அது மட்டுமல்ல, அங்கு நம்முடைய புனித மறைசாட்சி தேவசகாயத்துடைய ஒரு ஓலை சுவடு இருக்கிறது. அதை நாம் இணைந்து மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். செய்து அதை முக்கியமாக அதனுடைய ஒரு நகலை நீங்களும் தேவசகாயம் ஒன்றில் வைக்க வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அங்கு அவரை பற்றி இன்னும் அறியப்படாத பல நிகழ்வுகள், சில காரியங்கள் இருக்கின்றன. அவற்றையும் குறிப்பிடுத்து மிக தெளிவுற விரிவாக எடுத்துரைத்தார். அவர்கள் காட்டிய அந்த உற்சாகம் புனிதரை இன்னும் நாம் உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று வெளிப்படுத்திய ஒரு அன்புணர்வு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அவரோடு இணைந்திருந்த செயலர், துணை செயலர், அதே போன்று பொருளர் யாவருக்கும் இருந்த அந்த ஆர்வத்தை கண்டுகொள்ள முடிந்தது. என்று அவர்கள் குறித்த நேரத்தில் முன்னதாகவே புறப்பட்டு இத்தனை மணி நேரம், ஒரு மணி நேரம் காத்திருந்திருக்கிறார். காத்திருந்த ஒரு அனுபவம் தான். எனினும் அவர்கள் சென்ற ஆண்டு சொல்வதற்கு முன்கூட்டியே தயாரானார்கள். இன்று அவர்கள் ஒரு துணைத் தலைவரிடம் பேசுகிற போது சொன்னார்கள், மக்கள் உற்சாகமாக சரியான நேரத்தில் வந்துவிட்டார்கள் என்று. நான் தான் சொன்னேன், ஐயோ சீக்கிரமா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. எனினும் இத்தகைய முயற்சிகளை இதுதான் தலைமை பண்பு என்பது. பங்கு தந்தையோடு இணைந்து மிக அற்புதமாக ஒரு நல்ல தலைவராக செயல்படுகின்ற திரு வெலிங்டன் அவர்களையும் அவர் நிர்வாகத்தையும் பங்கு பெறும் உறுப்பினர்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் அன்போடு இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய மக்கள், 16 மக்களும் இந்த பகுதியை பின்தொடர்கின்றீர்கள். நம்முடைய பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகள், 2 பங்கு பேரவை நிர்வாகிகள்